வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிய லஞ்ச் கூடை, நியூ மாடல் லஞ்ச் கூடை எப்படி அடி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த லஞ்ச் கூடைக்கு 8 அடியில் 19 வயர் கட் பண்ணணும். ப்ளூ கலரில் 2 வயரும், சந்தன கலரில் பிஸ்கட் கலரு, அதில் 17 வயரும் கட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வயரையும் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வயரை ஃபஸ்ட்டு கார்னர்லையும் கடைசிலையும் ஒன்று பின்னிக்கிறோம். மீதி 17 வயர் இடையில இந்த ப்ளூ கலர் வயரை 2ஆக மடிச்சுக்கிறணும். அந்த சந்தன கலர் பிஸ்கட் கலர் வயர் இருக்குல்ல, அது 3.25 அடி ஸ்கேலில் அளந்து 3.25 அடிக்கு வச்சு அந்த இடத்துல மடித்து இந்த ப்ளூ கலர் வயரை மடித்து ரெண்டு சேர்த்து பேசிக் நாட் போடணும். காரணம் அந்த இதுதான் மெயினு. அந்த ரன்னிங் வயரை 3.25 அடி அளந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அந்த ப்ளூ கலர் வயர் மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம சந்தன கலர் வயரை ஒவ்வொன்றையும் 2 மடித்து பேசிக் நாட் போடணும். 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. லெஃப்ட் சைடு வரணும். அந்த 3 அடி ரன்னிங் வயரு வச்சு கட் பண்ணுறோம். அதிலிருந்து நம்ம பேசிக் நாட்டு போட்டுட்டு வரணும். மொத்தம் 17 வயர் சந்தன கலரும், ப்ளூ கலர் 2 வயரும், இந்த கார்னர்லேயும் கடைசியிலையும் நம்ம ப்ளூ கலர் போட்டுறோம். மீதி இடையில 17 வயர் இடையில போட்டுக்கிறோம். ஒவ்வொரு வயரையும் 2 மடித்து ரன்னிங் வயர் வச்சு பேசிக் நாட் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் உள்ள வயர் 3.25 அடி, ஃப்ரண்ட்டில் போகிறத நம்ம 8 அடியில் கட் பண்ணுறோம். இப்போ அடி போட்டாச்சு. அடி போட்ட உடனே இந்த வயரை நல்லா டைட் வச்சுட்டு இந்த 3.25 அடி அளந்தோம்ல, அந்த அளவு வச்சு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணணும். சைடும் வயர் கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வயரை எடுத்து நம்ம அளவு வச்சு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதே போல் இந்த சைடு வயரு 3 அடி கட் பண்ணோம் 3.25, அந்த அளவு எடுத்து மடித்து ரன்னிங் வயரை இங்கே லூப் ஃபார்ம் பண்ணி அங்கே அந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் வயரை வச்சு நாட் போடணும். பேசிக் நாட்டு எப்படி போடணுன்ற என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பழகிக்கோங்க புதுசாக உள்ளவங்க. இந்த லஞ்சு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் கவனமாக மட்டும் இதை கவனிச்சு பின்னி பழகுங்க. வேலை போகிறவங்களுக்கும் அந்த லஞ்ச் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னி விற்கிறவங்களுக்கும் நல்லா சேல்ஸ் பண்ணலாம், ஆர்டர்ஸ் நிறையா வரும். கடைசியாக இந்த சைடில் உள்ள வயரை வச்சு அளந்து கட் பண்ணணும். ரன்னிங் வயரை ஃப்ரண்ட்டில் இருக்கிற வயரை எடுத்து அளந்துடாதீங்க. சைடில் உள்ளதை வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்து சைடில் உள்ள வயரவே எடுத்து அளந்து அடுத்த லைனு. இப்போ ஃபஸ்ட்டு மேலே போட்டோம்ல, அடுத்து கீழே உள்ளதை மேலே வச்சு போடணும். இந்த சந்தன கலர் 5 லைன் போடணும் மொத்தம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த வயரை லூப் ஃபார்ம் பண்ணி அது மேலே இந்த வயரை வச்சு
கீழே உள்ள மேலே எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த லூப்புக்குள்ளே ரன்னிங் சைடில் உள்ள வயரை கோர்த்தமாக்கு பேசிக் நாட் வந்துடும். அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். போட்டு முடிச்சாச்சு 3வது லைனு. இப்போ இந்த ப்ளூ சந்தன கலர் வந்து 5 லைனும் ப்ளூ கலர் வயர் வந்து கீழே 3 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் 3 லைன் போடணும். ப்ளூ கலர் வயரை மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே விட்டு பேசிக் நட் போடணும் இந்த மாதிரி. இப்போ இந்த ப்ளூ கலர் வயரு மேலே 3 லைனு கீழேயும் 3 லைனு நடுவில் வந்து அந்த எல்லோ கலரு சாண்டல் கலர் போட்டிருக்கேன். மொத்தம் 11 லைன் அடி போடணும். 11 லைன் அடி போடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பின்னிகிட்டே வாங்க. நல்லா கீழே உள்ள வயரையும் நல்லா டைட் வச்சு பின்னணும். பின்னிட்டு இங்கே கடைசியில் வந்து சைடில் உள்ள வயரை கட் பண்ணி விடணும். ரன்னிங் வயரை வச்சு அளந்து சைடில் உள்ள வயரை வச்சு அளக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வயரை வச்சு அளக்காதீங்க, அதிகமான வயரு. அது பின்னிட்டு சைடில் உள்ள வயரை வச்சு அளந்து கட் பண்ணிடணும். மொத்தம் 11 லைனு. அந்த சாண்டல் கலர் 5 லைனு, ப்ளூ கலரில் மேலே 3 லைனு, கீழே 3 லைனு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை முடிச்சுட்டு இப்போ 2 தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி வயரை மடித்து மறுபடியும் அடுத்த லைனு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாட்டும் பின்னுறப்ப நல்லா டைட்டாக இழுத்து வச்சு போடுங்க, லூஸ் ஆகிடாமல். இப்போ 3 லைன் முடிச்சாச்சு. அடுத்து சாண்டல் கலர் வயரை நம்ம இந்த ஒரு 3வது லைனில் வச்சு ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக கோர்க்கிறதுக்கு வயரை விட்டுட்டு நம்ம அடுத்து பேசிக் நாட் போட்டு ஆரம்பிக்கிறோம். இந்த வயரை ஆரம்பித்து அடுத்து அப்படியே கட் பண்ணாமல் மூளை திருப்பணும். கார்னர் திருப்புதல் இந்த மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிட்டு கார்னர் திருப்பணும். அது இவ்வளோ நேரமும் சைடில் உள்ள வயரை அளந்து கட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து 11 லைன் போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு அடி போதும். அதனால் தொடர்ந்து மேலே பின்னணுன்றதுக்காக அப்படியே வயரை கட் பண்ணாமல் மூளையை திருப்பிடணும். அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க, கட் பண்ணக்கூடாது. அடுத்து கார்னர் கார்னரை திருப்பணும். அப்படி 3 முடிச்சு ஒன்றா வர மாதிரி வரும். அதை வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. வயரை கட் பண்ணி விடாமல் அப்படியே தொடர்ந்து அந்த ரன்னிங் வயர் வச்சு பின்னிக்கிட்டே வர்றது கார்னர் திருப்புதல். அடுத்து இந்த கார்னரு 4 கார்னரும் திருப்பிட்டு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைனை முடிக்கணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு அடி எப்படி போடணும், கார்னர் எப்படி திருப்பணும், ஏணிப்படி முடித்து எப்படி போடணும்
அதை இந்த இந்த அடி போடுறதில் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. இந்த ஒரு கூடை கற்றுக்கிட்டாலேவோ உங்களுக்கு நிறையா வருமானம் தரும். நான் அந்தளவுக்கு பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். நல்லா லஞ்ச் பேக்கு ஆர்டர்லாம் நிறையா வரும். நீங்கள் ஆர்டர் எடுத்து கூட நிறையா பின்னி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 3 ரோல் தேவைப்படுது. 2 ரோல் சாண்டலும் ப்ளூ கலர் 1. இப்போ சாண்டல் கலர் 2 தேவைப்படும். ப்ளூ கலர் இந்த சைடில் கைப்பிடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூலையை திருப்பிட்டு அதே போல் அடுத்த கார்னரையும் திருப்பணும். இந்த கார்னரும் 4வது கார்னரும் வந்துடுச்சு. கீழே உள்ள வயரை நல்லா இழுத்து டைட்டாக்கிட்டு அடுத்த லைன் போடணும். இந்த மூளையும் திருப்பிட்டு அடுத்து வந்து நம்ம ஏணிப்படி முடித்து எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம். ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்னு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 4 மூலையும் திருப்பி வயரை கட் பண்ணாமல் தொடர்ந்து ரன்னிங் வயர் வச்சு நல்லா டைட்டாக பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிட்டு இது ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ மேலே உள்ள வயரை வந்து கொஞ்சமாக வயர் விட்டுருந்து வந்து கீழே வந்து கோர்த்து விட்டுறணும். கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 பூவில் கோர்த்து விட்டோமாக்கா அந்த வயர் டைட்டாக நின்றுக்கிறோம். ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சமாக வயர் விட்டுருந்தோம்ல, அதை கோர்த்து விட்டுட்டு இந்த ஏணிப்படி முடித்து மேலே உள்ள வயரை வந்து கீழே லூஸ் படுத்திட்டு திருப்பி மேலே இழுத்தமாக்கு 1 இன்ச்சு வரைக்கும் இழுத்துட்டு இந்த சைடில் உள்ள வயர் 2ஆக மடித்து அந்த லூப்புக்குள்ளே வைக்கணும். 2 வயரும் ஒன்றா பார்த்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு மேலே ஒரு சைடு வயர் இருக்கும்ல, அந்த வயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை வந்து மேலே இருக்கிறத கீழே இழுத்து டைட் வச்சமாக்கும் ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். இந்த மாதிரி டைட் வைங்க. இப்போ ஒரே லைனாக வந்துடுது ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னே, ஏற்றி இறக்கி இல்லாமல். அடுத்த நாட்டு வந்து பக்கத்தில் அதிலே போடாமல் அடுத்து பக்கத்தில் உள்ள பூவில் ஆரம்பிக்கணும். ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி கீழே இருக்கிற வயரை சுற்றி உள்ள நாட் போட்டோமாக்கும் அடுத்த லைன் தொடங்கிறது. இதே மாதிரி தான் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும், ஆரம்பிக்கணும்.
இப்போ இந்த இதில் கூடைக்கு லஞ்ச் பேக்கு எப்படி அடி போடணும், ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும், மூளை எப்படி திருப்பணுன்றதை நீங்கள் கற்றுருப்பீங்க. ரொம்ப நன்றி. முடிக்கிறேன். தொடர்ந்து அடி போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி உயரம் வந்து 23 அடி உயரம் பின்னிடணும். பின்னி முடிச்சுட்டு சைடில் இருக்கிற 11 அடி போட்டிருந்தோம்ல சைடில், அந்த வயரை வந்து கோர்த்து விட்டுறணும். ஒரு வயர் விட்டு அடுத்த வயரில் கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து 2 ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பக்கமும் 7 லைன் வந்து பின்னிடணும் வயர்கூடையில். சைடில் மட்டும் இப்படி கோர்த்து விடணும். ரெண்டு சைட்லேயும் 11 அடி போட்டிருக்கோம்ல, வயர் விட்டு பின்னிருக்கோம்ல, அதனால தான் 3.5 அடி கட் பண்ணணும் அந்த வயரை. மீதி உள்ளதில் 8.5 அடி கட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட்டில், குறைவாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சைடை மட்டும் நம்ம கோர்த்து விட்டுறணும் 2 பக்கமும். முன்னாடி உள்ள வயரை வந்து கோர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து 7 லைன் வந்து பின்னிடணும். அது கொஞ்சம் உயரமாக இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சா அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு 7 லைன் போட்டுறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து 7 லைன் இது ஃபுல்லாக போட்டுடணும். 23 அடி போட்டுட்டு உயரம். அதுக்கடுத்து சைடில் உள்ளது மட்டும் கோர்த்துடணும். கோர்த்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 7 அடி பின்னணும். எப்பயும் மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொஞ்சம் வயர் விட்டு பின்னிட்டு இங்கே வந்து கொஞ்சம் வயர் விட்டு கட் பண்ணிடணும் எண்டில். அதை வந்து சைட்லேயே கோர்த்து விட்ருங்க. ஒவ்வொரு லைன் போட்டு நம்ம கோர்த்து விட்டோமாக்கோ அடுத்து மேலே உள்ள வயரை ஈஸியாக கோர்த்துடலாம். இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. ஒரு லைன் போட்டோமா கொஞ்சம் வயரை வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வயர் விட்டு அடுத்த லைன் போடுறோம். வரைக்கும் பின்னிட்டு வயரை கட் பண்ணி விட்டுறோம். அந்த சைடில் அப்படியே கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 5 பூ கோர்த்தோம்னாக்கா அந்த வயரை அப்படியே டைட்டாக நின்றுக்கிறோம். மீதி உள்ள வயரை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடும் கோர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி 2 சைடும் பின்னி 7 லைன் போட்டு பின்னி கோர்த்து வச்சுருங்க. அதுக்கடுத்து மேலே உள்ளதை நம்ம கோர்த்து விட்டுடலாம். ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் கோர்த்து விட்டுறணும். அடுத்து இது லாக் வைக்கிறதுக்காக 2 அடியில் வயர் கட் பண்ணி நம்ம உருட்டு கைப்பிடி உள் வயர் இல்லாமல் சின்னதாக பின்னி லாக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக பின்னிக்கலாம். 2 வயரையும் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு வயரை 2 வயருக்கு இடையில கொடுத்து அடுத்த கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு அப்படி மாற்றி மாற்றி பண்ணால் இந்த கைப்பிடி வந்துடும்.
2 கையிலையும் 2 வயரை வச்சுட்டு ஒரு கையில் இருக்கிற ஒரு வயரை 2 கையில் இந்த அடுத்த கையில் இருக்கிற 2 வயரில் இடையில கொடுத்து எடுத்தோம்னாக்கா உருட்டு கைப்பிடி வந்துடும். உருட்டு கைப்பிடி எப்படி பின்னணும் அப்படின்பதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து பழகிக்கோங்க. பின்னி அதை 4 நாட்டு விட்டு 2 வயரையும் நாட்டுக்குள்ளே கோர்த்து முடித்து மீதி உள்ள வயரை வந்து கோர்த்து விட்டுறணும், கலண்டு வராமல் இருக்கும். அடுத்த சைடு வந்து நம்ம பூ வச்சுக்கிடலாம். வயரில் பூ பின்னியிருக்கேன். பூவை எப்படி பின்னணுன்னு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அந்த பூவும் பழகிக்கோங்க. பின்னி அப்படியே நாட் போட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கைப்பிடி, பேசிக் நாட்டில் கைப்பிடி எப்படி போடுவது என்பதை நம்ம இந்த கூடையில் போடுறோம். பேசிக் நாட்டில் 5 லைனு 5 அடியில் 4 வயர் கட் பண்ணிக்கிறணும். ப்ளூ கலர் 2, அந்த சாண்டல் கலர் 2 வயரு, அதை ரெட்டையாக மடிச்சுக்கிறோம். மடிக்கக்கூடாது, 2 2 பிடிச்சிக்கிட்டு இதுக்கு சுற்று வயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறணும். அப்புறம் இந்த 2 வயரை எடுத்து இதில் மடித்து நம்ம பேசிக் நாட் போடுறோம். போட்டுட்டு நம்ம லூப்புக்குள்ளே விட்டு டைட் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து அந்த வயரை அடுத்த சுற்று வயரை எடுத்து அதை எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை சுற்றி உள்ள லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தால் 2வது நாட்டு. இப்போ 2 நாட் போட்டால் நம்மளுக்கு கைப்பிடி வந்துடும். இதே மாதிரி 2 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த வயரை அப்படியேவும் பின்னாடி கூடி லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வந்துடணும். நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த 2 வயரை சுற்றி வச்சுட்டு கீழே உள்ள ரன்னிங் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த வயரை லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தோமாக்கா அடுத்த நாட்டு வந்துடும். இது அந்த ரன்னிங் வயரை எடுத்து அடுத்த சைடில் லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த எல்லோ வயரை சுற்றிட்டு ரன்னிங் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு எல்லா வயரும் லூப்புக்குள்ளே விட்டோமாக்கா பேசிக் நாட் கிடச்சிடும். இதுதான் கைப்பிடி. இதே மாதிரி தொடர்ந்து 33 நாட்டு வந்து போடுறேன். இந்த மாதிரி சைடில் கீழே கூடி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்டுக்கு 2 முடிச்சு போட்டு திருப்பி லெஃப்ட் ஹேண்டுக்கு எடுத்துக்கு வந்துடணும். அதுதான் இதுக்கு பேசிக்காக இருக்கிறது. இதுக்கு 5 அடியில் 4 வயர் கட் பண்ணி ஒரு கைப்பிடிக்கு தேவை கட் பண்ணிக்கிறோம். ரன்னிங் வயர் வச்சு இந்த மாதிரி பின்னி கூடையில் ஜாயின் பண்ணி வச்சிடணும். இப்படி தொடர்ந்து 33 நாட்டு வருது இந்த 5 அடியில் பின்னிக்கிட்டு அதுக்கடுத்து கூடையில் 2 சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கைப்பிடி கிடச்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. நல்லா பின்னுறப்ப கொஞ்சம் டைட் வச்சு பின்னிக்கிட்டே வாங்க. இப்படி வச்சு மடிச்சுட்டு அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த ப்ளூ வயரை சுற்றிக்கிட்டு ரன்னிங் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த சுற்றின வயரை லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு கீழே இழுத்து டைட் வைக்கணும். அடுத்து அந்த ரன்னிங் வயரவே இங்கிட்டு கொண்டு வந்து மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி முடிச்சு போட்டு அந்த ரன்னிங் வயரை வந்து கீழே கூடி லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிடணும். ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி கொண்டு போய் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ஒரு புதிய நியூ மாடல் கைப்பிடி, அதனால் சரி கூடை போடுவோம் அப்படின்ட்டு போட்டு
வைக்கிறேன். இப்போ இந்த கூடையில் வந்து சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூளை இருக்கணுன்றதுக்காக 2 அடியில் இந்த சாண்டல் கலர் வயரை கட் பண்ணி, இப்போ இந்த சைடு ஒரு லைனும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சைடும் இங்கிட்டு நடு ஒரு வயலும் சேர்த்து 2 அந்த ஹோல்குள்ளே வயரை கோர்த்து எடுத்தமாக்கும் அந்த இடம் வந்து ஒரு திக்னஸ்ஸாக நல்லா ஸ்டெடியாக நிற்கிற அளவுக்கு அது ஒரு மாடலாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பின்னிக்கிறேன். ரெண்டு லைனை பிடிச்சிட்டு ஆப்போசிட்டாக கோர்த்து எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக கோர்த்துட்டே வரணும். 2 லைனையும் பிடிச்சிட்டு அந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலுக்கு கோர்த்துட்டே வரணும். உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி கோர்த்துட்டே வந்தால் அந்த கூடை வந்து நல்லா திக்னஸ்ஸாக அமைப்பாக இருக்கும். அதுக்காக இதை போட்டுக்கிறோம். 2 அடியில் 2 இல்லை 3 அடியில் கூட கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசாக தேவைன்னா. இந்த மாதிரி 4 சைடும் கோர்த்துக்கிட்டால் அது ஒரு மாடலில் நல்லா இருக்குது. அந்த ஹோல்லேருந்து எத்தாப்பில் இருக்கிற ஹோலில் கோர்த்துக்கணும். கரண்டு வந்தால் எடுத்து விட்டு கரெக்டாக வச்சு போட்டுக்கேவாங்க. மீதி உள்ள வயரை அப்படி உள்ளே கூடி பேக்கில் கோர்த்து விட்டுறணும் உள் பக்கமாக. சென்டரில் பூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ எப்படி போடணுன்னு என்னோடய சேனலில் இருக்குது. அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. இந்த பூ வந்து லாக்குக்காக போட்டது. நடுவில் உள்ளது வந்து அழகுக்காக வச்சுருக்கேன். பூ போட்டு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடியை எப்படி மாற்றுன்னு பாருங்கள். இப்போ இந்த இதில் 17 லைனில் இருக்குது சாண்டல் கலரு. அதனால் 2 பக்கமும் 6 6 விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல 2 பக்கம் கோர்த்துக்கணும். மேலேருந்து 4 லைனு கீழே வச்சு கோர்த்துடுறோம். சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கோர்த்துடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் வயர் விட்டு கோர்த்துட்டு உள்ளே கூடி நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை நம்ம கூடையில் கோர்த்து விட்டுறணும். அதே போல் 2 பக்கமும் நல்லா முடிஞ்சிட்டு கோர்த்துட்டு இந்த கைப்பிடி வந்து கீழே இழுத்துட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக
ஒரு அடியில் வயர் கட் பண்ணி இந்த கைப்பிடியும் நல்லா கட்டி விட்டுறணும். மிச்சம் உள்ள வயரை உள்ளே ஓடி கோர்த்துடணும். இப்போ அடுத்த சைடுமே இந்த மாதிரி உள்ளே கோர்த்து முடிஞ்சு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை உள் பக்கமாக கோர்த்துடணும். சொருகி விடுங்க வயரை. முடிஞ்சிட்டு அப்படியே உள் பக்கமாக கோர்த்து விட்டுறணும். இதே நியூ மாடல் கைப்பிடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை ஒரு அடி வயரை கட் பண்ணி இந்த வயர் கீழே வந்து இந்த கைப்பிடி தொங்காமல் இருக்காக நம்ம ஒரு அடியில் கட் பண்ணுறோம். வயரை கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஹோல்லையும் இந்த வயரை சொருகி உள் பக்கமாக நல்லா நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி 2 சைடு ஹோல்லையும் சொருகிட்டு உள்ள கூடி எடுத்து திருப்பி மறுபடியும் அடுத்த ஹோலில் எடுக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைட்டாக. எடுத்து முடிஞ்சு கோர்த்து விட்டுறணும். சென்டரில் ஒரு பூ வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி பூ வச்சு பண்ணிடுங்க. இந்த வயர் கூட லஞ்ச் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். வாட்டர் கேன் வச்சாலும் கீழே விழுகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்து நீங்களே இந்த மாதிரி வயர் கூட போட்டு பழகிக்கோங்க.